நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். காம்ரேட்ஸ் லா ஃபர்ம் சட்ட ஆலோசனை அலுவலகம் திறப்பு விழா. காம்ரேட்ஸ் லா ஃபர்ம் சட்ட ஆலோசனை மைய அலுவலகம் சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் எதிரில் திறப்பு விழா நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் மு. நம்பிராஜன், KM ராமராவ், R. முத்துக்குமார், R. நித்யா ரவிச்சந்திரன் ஆகியோருடன் இணைந்து செயல்படும் இந்த அலுவலகத்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் PS அமல்ராஜ், மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் G. மோகனா கிருஷ்ணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் D. ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீநகர் P. சத்யா, வெறுகை VN ரவி, தென்சென்னை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் J. ஜெயவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் அறிவழகன், ராஜேஷ் மற்றும் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் துரைக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய தினம் காம்ரேட் லா ஃபர்ம் சார்பாக நம்பிராஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கறிஞருடைய அலுவலகத்தை திறந்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வாழ்நாளில் சட்டம் படித்த பின்பு வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்த பிறகு நல்ல ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 ஆண்டுகள் ஜூனியர் வழக்கறிஞராக பணியாற்றிய பின்பு உடனடியாக ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை திறப்பது என்பது பெரிய விஷயமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதிலும் நம்முடைய நம்பிராஜ் அண்டு அவருடைய நண்பர்களெல்லாம் இணைந்து இந்த பகுதி மக்களுக்காக காம்ரேட்ஸ் லா ஃபர்ம் என்ற ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை திறந்து அவர்கள் பணியாற்ற நினைத்தது பெரும் மகிழ்ச்சி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் எழும்பூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைவர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அலுவலகத்தை திறந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இவர்கள் வழக்கறிஞர் சட்டத்திற்கு உட்பட்டு வழக்கறிஞருடைய அந்த எத்திக்ஸை இவர்கள் பின்பற்ற வேண்டும். வழக்கறிஞர் ஒரு தனி மரியாதை இந்த சமூகத்தில் உண்டு. அதில் எந்த விதத்திலும் மாசுபடாத அளவுக்கு இவர்கள் பொது வாழ்க்கையில் குறிப்பாக இவர்களிடம் வரும் வழக்காடிகளுக்கு நல்ல ஒரு சட்டத்தை நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு பெற்று இவர்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வழக்கறிஞர் தொழிலில் இவர்கள் மேன்மேலும் ஒரு நல்ல வழக்கறிஞர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கின்ற அந்த இடத்தில் இவர்கள் பணிபுரிகிறார்கள். ஒரு சிறந்த வழக்கறிஞராக வர வேண்டும் என்பதில் மிக ஆவலாக இருக்கின்றோம். இந்த அலுவலக திறப்பு என்பது இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்கள் நண்பர்கள், இவர்கள் உறவினர்கள், இவரை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்து தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கிறேன். என் மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
தம்பி தம்பி ஒரு வாரம் குறுக்கிற கையா சகோதரா 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 மாமா என்னன்னா நீங்க இதை கொடுக்குறீங்க வத்த மீன் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்ல அது கொஞ்சம் கீழே வைங்க காரம் ஸ்வீட்டு பிரதர் நான்வெஜ் என்ன ஸ்வீட்டு காரம் காப்பியா அப்புறம் அந்த நிர்மாசில வாங்க அசோசியேஷன் வாங்க போட்டோ எடுக்க சொல்றேன் நம்ம ஃபேஸ்புக் யாரோ கூட எடுப்போம் அவர் பையன் உங்க ரசிகர் தெரியும் பார்த்தாரு யார் கேட்டா பிரஷர்னா ரெண்டு விஷயம் பணம் பொக்கிஷம் நீங்களும் போயிடலாம் கொஞ்சம் வெளில கொஞ்சம் லாங் ஒயிட் வரல இங்க பாருங்கண்ணா அண்ணா திருப்பி வராது நேரம் அப்புறம் டைம் யூஸ் பண்ண கூடாது ஓடிட்டே கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்க்க சொல்லுங்க அதனால தான் நமக்கு வெயிட்